அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கோம். நம்ம ஃபேஸ்புக் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆனது வந்து வீடியோ போட்டுருந்தோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க அது. ஸோ யூடியூப் ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா தான் ஃபேஸ்புக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். உடனே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஒரு 2 மந்த்து தான் இருக்கும்ல. ஆமாம், 2 மந்த்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் கழிச்சு தான் ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ண 2 மாதத்தில் நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபாலோயர்ஸ் வந்துட்டு 69 பேர் இருக்கும்போது மானிட்டைஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ நம்பவே முடியலை. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. வெறும் 69 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு மானிட்டேஷன் ஆனது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலும் வந்துட்டு வினீஸ் டே புக் தான், இன்ஸ்டாகிராமும் வினீஸ் டே புக் தான். நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. எல்லா சேனலுக்கும் ஒரே பேர் தான் வைத்திருக்கிறோம். ஓனர் ஆஃப் த சேனல் நான் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பணம் மட்டும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆமாம், வராதுங்க, எல்லாமே அவங்களுக்கு தான். அவங்க அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கு. ஆமாம், பணம் வரணும்னா அதுக்காக நிறைய வீடியோஸ் போடணும், கடுமையாக உழைக்கணும். மானிட்டைஸ் ஆனது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு தான். ஆமாம். அதுக்கடுத்து நம்மளோட ஃபுல் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நிறைய வியூஸ் போக போக மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து மணி ஆட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ் எப்படி 2 மாதத்தில் மானிட்டைஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாமே. ஸோ நாங்கள் வந்து சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியல. யூடியூப்பில் வந்துட்டு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது, அது ரெகுலராக ஃபாலோ பண்ணோம். ஆனால் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறது, என்ன மாதிரியான வீடியோ போடுறது ரொம்பவே புதுசாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போயிட்டு ஆட் பண்ண எதுவுமே தெரியல. நாங்கள் அப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து நமக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் ஃபேஸ்புக்கு அப்படி கோல் எதுவும் கிடையாது. ஆமாம், ஆனால் டாஸ்க் வச்சுருக்காங்க. வீக்லி டாஸ்க் இருக்குது. அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட சீக்கிரமாகவே மானிட்டைஸ் ஆகலாம் ஃபேஸ்புக் பேஜில். ஸோ அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபேஸ்புக் உடைய பேஜுக்கு போனோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டுன்ட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த டாஸ்க் வந்து ஒரு 3லிருந்து 5 டாஸ்க் கொடுப்பாங்க. 5 டாஸ்க் இருக்கும். அதில் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் பண்ண அது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து 5 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் இந்த வாரத்துக்குள்ளே அப்படின்ட்டு இருக்கும். செகண்ட் வந்து ஒரு 30 போஸ்ட் போடுங்க இந்த வீக்கில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் 5 கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ரீல்ஸ் வந்து 4 ரீல்ஸ் இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கும். 5 ரீல்ஸ் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? அந்த மாதிரி அவங்க வந்து வாரம் கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணி ஃபேஸ்புக்கே வந்துட்டு நமக்கு டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம அந்த 1 வீக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் 100% கம்ப்ளீட்டட் அப்படின்ற மெசேஜ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய டேஷ்போர்டில். ஸோ அதுபோல் நம்ம அவங்க சொல்கிற டாஸ்க்கை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாக்கா அவங்க எனி டைம் மானிட்டைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10 ஃபாலோயர் இருக்கும்போது கூட நீங்கள் மானிட்டைஸ் வாங்கிடலாம். ஸோ இப்போ அந்த ஃபாலோயர்ஸ் கோல் எல்லாம் எதுவும் கிடையாது. ஈஸியாக வந்து நீங்கள் மானிட்டைஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து வீக்லி ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது எப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி தான். ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணால் குட், வெரி குட்னு எழுதுவாங்கல்ல, அது போல் ஃபேஸ்புக் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வெரி குட். இல்லைனாக்க அப்புறம் நெக்ஸ்ட் வீக்குக்கு இன்னொரு டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த வீக்குக்கான டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னாக்க அடுத்த வாரமும் வேறு டாஸ்க் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த மானிட்டைஸ்ன்றது வந்து ஆகிறதுக்கு லேட் ஆகும், அது அப்படியே தள்ளி போகும். ஸோ அதனால் நல்ல பிள்ளையாக ஃபேஸ்புக் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் ஒரு நாளில் கூட மானிட்டைஸ் ஆகிடலாம். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்கள் வீடியோ போட ஃபாலோவர்ஸ் அவங்களே வருவாங்க. நல்ல கண்டென்ட்டாக பிடிச்சி நல்லா கரெக்டாக வீடியோ எடுத்து போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்காதீங்க, அவங்களே வருவாங்க. நம்ம போடுற கண்டென்ட்டை பார்த்துட்டு அவங்க வர்றாங்கல்ல, அவங்க தான் உண்மையான ஃபாலோவர்ஸ். நம்ம கேட்டு வர்றவங்க பாதியிலே ஓடிடுவாங்க, அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்து போடுங்க, ரீல்ஸ் எடுத்து போடுங்க.
நல்லா மக்கள் பிடிச்ச மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. வீக்லி டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து மானிட்டைஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபேஸ்புக் நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கீங்க, பட் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை, இல்லை எப்படி ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கும் எப்படி இந்த டைட்டில் வைக்கிறது, டேக் வைக்கிறது, தம்ப்நெயில், ஸோ இந்த குழப்பங்கள் டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். யூடியூப் மாதிரியே இதுலேயும் வந்து லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ, ரீல்ஸ் வந்து ரெண்டுமே இருக்குதுங்க ஃபேஸ்புக்கில். ரெண்டும் இருக்குது, ஆனால் ரெண்டுமே ரீல்ஸுங்கிற செக்ஷனுக்குள்ளே தான் ஃபேஸ்புக்கில் வரும். ஆனால் நமக்கு யூடியூப்பில் பார்த்தோம்னா ஷார்ட்ஸ் தனியாகவும் வீடியோ லாங் வீடியோ தனியாகவும் இருக்கும். பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படி கிடையாது. நீங்கள் 30 செகண்ட் ரீல்ஸ் போட்டாலும் அது ரீல்ஸு தான், வீடியோ போட்டாலும் 1 மணி நேரம் வீடியோ போட்டாலும் அது ரீல்ஸு தான். அதனால் அது குழப்பம் வேண்டாம். ஆனால் நம்ம வந்துட்டு லாங் வீடியோ போடும்போது யூடியூப்பில் எப்படி நம்ம தம்ப்நெயிலெல்லாம் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸ்புக்குக்கும் தம்ப்நெயில் வந்து போடலாம். தம்ப்நெயில் எப்படி போடணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபேஸ்புக் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடணும். காப்பிரைட்டு அது ஃபேஸ்புக்லேயுமே காப்பிரைட் இஷ்யூலாம் இருக்குது. அதுவுமே காப்பிரைட்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் கூப்பிட்டு போகும். அதனால் மற்றவங்க வீடியோலாம் காப்பி பண்ணி போடாதீங்க. நீங்கள் ஓன் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி அழகாக வீடியோ எடுத்து போடுங்க. நீங்களே சொந்தமாக யோசித்து கண்டென்ட் வந்து போடுறது தான் எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஓன் கண்டென்ட் தான் எப்பவுமே கரெக்ட்டுங்க. மற்றவங்க கண்டென்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த சோசியல் நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராம், இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நீங்கள் ஓனாக வந்துட்டு போடுறது தான் வந்து எப்பயுமே வேல்யூ அதிகம். அதனால் அதை பார்த்துக்கங்க. காப்பிரைட் இஷ்யூலாம் வந்தாக்கா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் சீக்கிரம் ஷார்ட்கட்டில் போய் வந்து பெரிய ஆளாக இல்லான்னு போனீங்கன்னா எங்கேயாவது முட்டு சந்தில் போய் மாட்டிக்குவீங்க. அப்புறம் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ஒரு வீடியோ போடும்போது அது வந்து எல்லா ஸ்கேனையும் பண்ணும் ஃபேஸ்புக். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் அது ப்ராசஸ் ஆகிறதுக்கே நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆனது வந்து உங்களோட வீடியோ வந்து எந்த காப்பிரைட் இஷ்யூ இல்லை அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறமா தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ சாங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் பாலிசி அதே போல் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லாங் வீடியோ போடும்போது சாங்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க, காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு லாங் வீடியோவில் தான் அதிகமாக வரும். அதனால் சாங்ஸ் மோஸ்ட்லி ஒரிஜினலாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஃப்ரீயாக இருக்கிற காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸை வேணால் பயன்படுத்திக்கங்க. மற்ற ப்ராப்ளம் இருக்கிற சாங்ஸ், மியூசிக் ஏதாவது போட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஃபேஸ்புக்கில், யூடியூப் எல்லாமே சேம் தான். இந்த காப்பிரைட் இஷ்யூன்றது எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க. எல்லா சோசியல் மீடியாலுமே காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. அதனால் நீங்கள் தான் பார்த்து வந்து உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஆமாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை குழப்பங்கள் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு உதவுறதுக்காக. ஏன்னா நாங்கள் எப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறோமோ அதே போல் எல்லாரும் வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம், ஆசை. நீங்களும் கண்டிப்பாக ஃபேஸ்புக் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்களும் மானிட்டைஸ் ஆகுங்க. நீங்களும் இதன் மூலமாக ஒரு இன்கம் வருது அப்படின்ற போது அதை வந்துட்டு ஏன் வேணான்னு யூஸ் பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திறமைகள் இருக்கும். ஸோ அந்த திறமை மூலமாக நிறைய பேர் வந்துட்டு அதை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னும் போது ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஓகே, பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.